கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனை நம்பி தேவனுக்காக வாழ்ந்து தேவனை பின்பற்றுகிறவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிறதான ஒரு பாதை தான் பரிசுத்த வழி எனப்படுகிறது. தேவனை பின்பற்றுகிறவர்கள் அந்த வழியிலே நடக்கும் பொழுது தீமை செய்ய வருகிறவர்களை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு, அடுத்த நிலை என்னன்னு கூட தெரியாம அவங்க அதுல பேதையா இருந்தாலும் கூட தேவன் அவர்களை வழி மாறி போக விட மாட்டார். வாழ்க்கையில சரியான வழியில நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில வழி தெரியாம அடுத்த நிலை என்ன செய்வதுன்னு குழம்பி போயிருக்கிறீங்களா? உங்களையும் பரிசுத்த வழியிலே தேவன் நடத்துவார்.